Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு ஒரு சாஃப்ட் சில்க் சாரியோட பிளவுஸுக்கு எப்படி டிசைன் பண்றதுங்கறத பார்ப்போம். இதுதான் அந்த சாரி வந்து பிங்க் கலர்ல இருக்கு. பார்டர்ல ஒரு பர்பிள் கலர் வருது அண்ட் பல்லுல பாத்தீங்கன்னா Black கலர் வருது. ஸோ பிளவுஸ் வந்து Black கலர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சாரில ஃபுல்லா வந்து மான் மாதிரி ஒரு புட்டா கொடுத்துருக்காங்க. இந்த சாரில வருது அண்ட் பல்லுலையும் நல்ல பெரிய மான் மாதிரி புட்டா வருது. எனக்கு இந்த மான் புட்டாவை ஹைலைட் பண்ணணும்னு ஒரு பக்கம் ஐடியா இருந்துச்சு. பட் கஸ்டமர் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே கேட்டாங்க. சிம்பிளாகவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மான் நம்ம போட எப்பயுமே வந்து ஃபிகர்ஸ் லைக் பிகாக்கு, அன்னம், அந்த கிளி, இந்த மாதிரி யானை, இந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா மைன்யூட் ஃபினிஷிங்ஸ் இருக்கும். இந்த காலுக்கு, கொம்புக்கு இதெல்லாம் போடும்போது டைம் ஜாஸ்தி ஆகும், ரேஞ்சு கூடும். அதனால வந்து நான் சரி மான் வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாகவும் யோசிக்கணும் அப்படின்றனால யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணேன்னா, ஒரு காசு வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அது அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. காசு வச்சு பண்ணலான்னு யோசிச்சப்போ, பட் இது வந்து ஃபேன்சி சாரீ, ரொம்ப ட்ரெடிஷ்னல் சாரீ கிடையாது. இது ட்ரெடிஷ்னல்னால் அந்த க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ் ட்ரெடிஷ்னலாக இருக்குது. கலருமே ஃபேன்சி, சாரியுமே ஃபேன்சியாக இருக்குது. ஸோ அதனால காசும் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணேன்னா, நெக்குக்கு போட்டுட்டேன். அது பாருங்கள், நெக்கில் வந்து பாட் ஷேப் நெக் பண்ணிவிட்டு காசு மாதிரியேவும் ஆனால் வந்து ஜரி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்க. அதாவது காசு ஷேப்லேயும் ஜரி வச்சு ஃபில் பண்ணிட்டோம். வெறும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த சாரி கலரில் நடுவில் ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சு கொஞ்சம் ஹைலைட்டிங் நெக் சுற்றி மட்டும் டிசைன் வர மாதிரி பண்ணிட்டு பாட் ஷேப் நெக் போட்டுட்டேன். இந்த பீட் ஒர்க், அந்த ரவுண்ட் பீட்ஸ் ஆஸ் யூஷுவல், இந்த ரவுண்ட் பீட்ஸ், ஸ்டோன் செயின் எல்லாமே வச்சு இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்லீவுக்குமே வந்து இது மாதிரியே பார்டரா போட்டால் அது ரொம்ப நார்மல் ஆகிடும். அப்போ ஸ்லீவில் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா கிளாத். இதுதான் ஸ்லீவ். அதாவது மேலே பார்டர் வருது, கீழே ஒரு Black போர்ஷன் வருது. இதுக்குள்ள வந்து அந்த ரவுண்ட் புட்டா மாதிரி போட்டுட்டு இந்த வந்து இந்த ஹேங் பண்ற மாதிரி, இதுல இருந்து தொங்குற மாதிரி கொஞ்சம் பீட் லைன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். எப்படி பண்றேங்கிறத காட்டுறேன், பார்ப்போம். இப்போ இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி காஞ்சிச்சு. இது வந்து இந்த ஸ்லீவ் தான், இதான் டாப் போர்ஷன், ஸ்லீவோட டாப் போர்ஷன். இதுல இருந்து இந்த ஸ்டோன்ஸ் தொங்குற மாதிரி லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அழியாமல் இருக்கும், அதனால ஒயிட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதாவது எப்படி என்னோட ஐடியானா, இந்த லைனில் வந்து ஒரு ரவுண்டு மட்டும் தொங்கும், அதுக்கு அடுத்த லைனில் வந்து 2 ரவுண்ட் தொங்கும். இங்கேருந்து ஒரு ரவுண்டு, அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் பீடு வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் தொங்கும். இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த ஒரு பிங்க் ஸ்டோனு சுற்றியும் வந்து ஒரு லைன் சீனி பாசி வைக்க போகிறேன். டல் கோல்டு சீனி பாசி எடுத்திருக்கேன். சீனி பாசி வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்லேயே வைங்க. ஜரியில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். எப்போயுமே ஜரி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் அதில் வச்சோம்னா ஸ்டிஃபாக ஒரு மாதிரி விரைச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் ஃப்ளோயியாக இருக்கும், மெட்டீரியல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்விங் த்ரெட்டுமே வந்து பியோர் காட்டனாக எடுக்காமல் காட்டன் மிக்ஸ்டாக எடுங்க. பாலிஸ்டரும் காட்டனும் மிக்ஸ்டாக இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் அந்து போகாது. இப்போ இதை எல்லா ஸ்டோன்ஸ் சுற்றியும் சீனி பாசி வச்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு இதை சுற்றி 5 லைன் ஜரி போட போகிறேன். வெறும் செயின் ஸ்டிச் தான். இது 2வது லைன் போடுறேன். நெருக்கி போடணும், இது கேப் இல்லாமல் பக்கத்தில் போடணும். இது வந்து செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டிச்சு. 5 லைனுங்கிறத கணக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லா சர்க்கிளும் ஒரே சைஸுக்கு வரும். ஏன்னா நம்ம சர்க்கிளாக வந்து இதை ட்ரேஸ் பண்ணலை, அப்படியே ஸ்டோனை வச்சு சுற்றி சுற்றி ஒர்க் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ எத்தனை லைன் போடுறோம் அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கணும். இந்த ப்ளவுஸில் வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிக் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு அட்வான்ஸ் ஸ்டிச் எதுவுமே கிடையாது. சாட்டன் ஸ்டிச்சு அண்ட் லோடிங் எதுவுமே இல்லை. அதனால் பிகினர்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். நான் போடும்போது மட்டும் நல்லா நெருக்கி கேப் தெரியாமல், துணி தெரியாமல் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்லேயே ஃபில் பண்ணணும். இப்போ இதே மாதிரி எல்லா ரவுண்டையுமே ஜரி வச்சு ஃபில் பண்ணணும். இப்போ இதில் ஜரி ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இந்த ரவுண்டு சுற்றி சுற்றி ஜரி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 ரவுண்டாக இருக்கு இல்லையா, அடுத்தடுத்து இதுக்கு மேலேருந்து பீட் ஒர்க், ஒரு சீனி பாசி ஒரு லைன் வைக்க போகிறேன்.
இப்போ இந்த ஒரு லைன் சீனி பாசி வச்சு எண்டில், அதாவது இந்த ரவுண்டை ஒட்டி வர இடத்துல ஒரே ஒரு பெரிய பீடு, ஒரு ரவுண்ட் பீடு, அதாவது கொஞ்சம் இந்த ஒரு கமல் எஃபெக்ட், ஒரு இயரிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும், இல்லை காசு மாதிரி இருக்கும். அதனால மேலே ஒரு ரவுண்டு பீடு வச்சுட்டு நாட் போட்டுருணும். அப்புறம் இந்த இடத்துல அப்படியே இதோட எண்டில், இந்த ரவுண்டோட எண்டில் இருந்து மறுபடியும் கண்டினியூ ஆகணும். அதாவது ஒரு பீட் லைனில் 2 இடத்துல காசு தொங்குற மாதிரி எஃபெக்ட் இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும். இந்த ரவுண்ட் கிட்டே மறுபடியும் ஒரு ரவுண்ட் பீட். இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல, அதாவது ஒரு ரவுண்டு மட்டும் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வச்சுக்கலாம். இங்கே ஒரு ரவுண்டு தான் இருக்குது. இங்கேருந்து வந்து ஒரு ஸ்டோன் செயின் வரணும். இப்போ இந்த ஸ்டோன் செயினோட எண்டில், அதாவது இந்த ரவுண்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு பீடு. ஸோ இப்போ ஸ்லீவில் பார்த்தோம்னா ஒரு லைன் பீடு இருக்கும், ஒரு லைன் ஸ்டோன் செயின், அந்த மாதிரி ஒரு லைன் பீடு ஸ்டோன் செயின் மாற்றி மாற்றி வச்சுட்டு இந்த கீழே இந்த பார்டர் போர்ஷனில் மட்டும் ஃபுல்லாக நிறைய ரவுண்டாக இதுலேருந்து தொங்குற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்லீவ் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எல்லா லைனுக்கும் ஸ்டோன் செயினும் பீட்ஸும் மாற்றி மாற்றி வச்சு முடிச்சாச்சு. அண்ட் கீழே வந்து இந்த பார்டர் லைனுக்கு வந்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் மட்டும் வச்சுட்டு ஒரு லைன் த்ரெட் கொடுத்துருக்கேன். இந்த சாரி கலரில் பிங்க் த்ரெட்டும் ஜரியும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, லைக் ஃப்ரேம் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எல்லாமே ஃப்ரேம் கலட்டினப்புறம் சுருக்கம் விழுகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் என்னதையும் காட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இப்போ நான் ஃப்ரேம் கழட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அது எதனால் அப்படி சுருக்கம் விழுதுன்னா, நீங்கள் ஜரி வந்து ரொம்ப டைட்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி சுருக்கம் விழுகும். ரொம்ப இழுத்து போட்டிங்கன்னா சுருக்கம் விழுகும். அப்படி இல்லைன்னா துணி ஃப்ரேம் லூஸாக இருந்தாலும் அந்த மாதிரி சுருக்கம் விழுகும். ஃப்ரேம் கலட்டினப்புறமும் நம்ம ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கணும். சுருக்கம் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்குன்னா தான் ஒர்க் நீட்டாக கம்ப்ளீட்டாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் எவ்வளோ ஜரி போட்டோம், ஜரி வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். A1 மம்தாவில் வந்து அந்த ப்ராப்ளமே இருக்காது, எப்படி போடுறோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட ஸ்டிச்டு பிக்சர் வந்து நான் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டிச்சஸ் வந்து எல்லாமே ரொம்ப சிம்பிள், லைக் பீட்ஸு, ஸ்டோன் செயின், வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான். ஸோ பிக்னஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது தச்சப்போ இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். தச்சப்புறம் பிக்சர் வந்து கண்டிப்பாக பிளாகில் போடுவோம், பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.